ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுவாமிஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி முட்டை குழிப்பணியாரம். அதுக்கு தொட்டுக்குள்ள தக்காளி கார சட்னி. இந்த ரெண்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். இதை எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம். முதல்ல சட்னி வச்சுருவோம். அடுப்பில் கடாயை வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சம் வரவிடட்டு. கொஞ்சம் வறுபட்ட பிறகு நம்ம உளுந்தம்பருப்பு சேர்க்கலாம். அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. போட்டு அதையும் ரெண்டும் நல்லா சிவந்து வரணும். இது கூட ஒரு 6 பல் பூண்டையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. பூண்டு பாதி அளவு வேகட்டு நல்லா வதங்கி வரட்டு. இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் போடுங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட நான் ஒரு பெரிய பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுவிடுங்க. கூட ஒரு பச்சை மிளகாய் போடலாம். இது நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு போடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரட்டு. இப்போ நம்ம பச்சை மிளகாயும் போடணும், காஞ்ச மிளகாயும் போடணும். அப்படின்னா தான் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 பெரிய காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் போடுங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக புளி, சின்ன நெல்லிக்காய் அளவு, ரொம்ப சின்ன நெல்லிக்காய் அளவு போதும். ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வரணும் தக்காளி. அப்படின்னா தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 2 நாள் வச்சு சாப்பிட்டாலும் கெடாமல் இருக்கும். பாருங்கள், மூடி வச்சு வதக்கி விட்டுருங்க. அப்படின்னா நல்லா வெந்து வரும் சீக்கிரமாக. இடையிடையே திறந்து பார்த்துடுங்க. நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், இந்த தக்காளி இதில் உள்ள தோல் வரணும். நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த பாருங்கள் இப்படி வந்துடணும். நல்லா வதங்கிட்டு இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். நல்லா ஆறி வச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக உப்பு, இதுக்கு தேவையான அளவு, சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா அரைச்சி வச்சு உங்களுக்கு காரம் தேவைன்னா கூட கொஞ்சம் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கணும். இப்போ இதை ஒரு தாளிச்சிருவோம். தாளிக்காமலும் சாப்பிட்லாம். தாளித்தா 2 நாள் வரைக்கும் கெடாமலும் இருக்கும். நல்ல டேஸ்ட்டாட்டும் இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சு காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. எண்ணெய் காய்ச்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு வறுத்து விடுங்க. இதில் ஒரு கொஞ்சமாக ஜீரகம் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை 2 கொத்து போட்டுருங்க. அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆப்ஷனல் தான், நல்ல வாசனையாக இருக்கும். போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதும் நம்ம அந்த சட்னியை போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். சட்னிக்கு மேலேயே விட்டு சாப்பிட்லாம். அப்படி இதுனா கொஞ்சம் கெடாமல் இருக்கும். பாருங்கள், இப்படி கொஞ்சம் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி விட்டுருங்க. நம்ம அந்த எவ்வளோ தண்ணி விட்டோமோ அந்த தண்ணி அவ்வளவும் வற்றி சுண்டி வரணும். அப்படின்னா தான் நல்லா கெடாமல் இருக்கும். நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம இறக்கி ஒரு பவுலில் மாற்றிடுவோம். பாருங்கள், சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டை குழிப்பணியாரத்துக்கு பார்த்துருவோம். கடாய் வச்சு கடாய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு இதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. கொஞ்சம் செவந்து வரணும். ஒரு 2 பச்சை மிளகாயை நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயில் பொரித்தோம்னா காரம் அதிகமாக தெரியாது. இப்போ ஒரு துண்டு இஞ்சியை பொடியாக இடித்து வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா துருவி வச்சுக்கிடணும். அதையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க. இந்த பச்சை வாசனை போட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப பொடியாக கட் பண்ணுங்கள். அது கூட
2 கொத்து கருவேப்பிலையும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்ல கண்ணாடி பதம் வரையும் வரணும். பாருங்கள், நல்லா வரட்டு. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுங்க. ஏற்கனவே நம்ம இட்லி மாவில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கடையில் நம்ம முட்டை 2 முட்டையை ஒரு பாத்திரத்தில் விடணும். விட்டு நல்லா அடித்து விட்டுருங்க. நல்ல நுர வரணும். பாருங்கள், நல்லா அடித்து விட்டுருங்க. பாருங்க, இது கூட நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் சேர்த்து இதில் போட்டுருங்க. இதில் கொஞ்சம் மிளகு பொடி போட்டுருங்க. அது மிளகு பொடி போட்டது பதிவாகலை. மிளகு பொடி போட்டுருங்க. கொஞ்சம் தேவையான நம்ம உப்பும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 3 கரண்டி மாவு எடுத்துருக்கேன். இட்லி மாவு, கெட்டியான இட்லி மாவு எடுத்துருங்க. நல்ல கெட்டியாக இருக்கணும் மாவு. பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், நான் இன்னும் ஒரு கரண்டி இட்லி மாவு விட்டுருக்கேன். நல்லா கெட்டியாக வரல. அப்படியே உங்கள்கிட்ட இட்லி மாவு நிறைய இல்லை அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டுருங்க. நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், இது எனக்கு கரெக்டாக இருக்குது. 3 கரண்டி மாவு விட்டதே கரெக்டாக இருக்குது. 3 கரண்டி மாவும் 2 கப்பு மாவு இருக்கும். இப்போ இது கொஞ்சம் உப்பு குறைவாக இருக்குது, அதனால் உப்பு போட்டிருக்கேன். போட்டு இதுக்கு நான் காரத்துக்கு முதல்ல போடலை, அதனால் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். அதையும் போட்டு உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு போடுங்க. பாருங்க, இப்போ நம்ம பணியாரக்கல்லில் எண்ணெய் விடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க. எண்ணெய் விட்டுட்டு ஒவ்வொரு குழியிலையும் விடுங்க. எல்லா குழியும் இருக்குது. 2 நிமிஷம் அப்படியே மீடியம் இல்லைனா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிடணும். உங்கள் பாத்திரத்துக்கு குழி பணியார கல்லுக்கு தகுந்தவாறு. பாருங்கள், இப்போ எல்லாம் திருப்பி விட்ருவோம். நல்லா இப்படி செவந்து வரணும். நல்லா செவந்து இருக்கணும், அப்படின்னா தான் வெந்திருக்கும் உள்ளே. பாருங்கள், திருப்பி திருப்பி விட்டுடுங்க. இப்படி வெந்த உடனே எடுத்துடலாம். இவ்வளோ பந்து போல் இருக்குது பாருங்கள். இந்த பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். நல்ல டேஸ்டாட்டும் இருக்கும் இது. பாருங்கள், எல்லாம் எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், பந்து பந்தாக. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பரிமாறிடலாம். வச்சாச்சு. சட்னி ஒரு சின்ன கிண்ணியில் வச்சாச்சு. பாருங்கள், எவ்வளோ பஞ்சு போல் இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுதான் நல்ல டேஸ்டாட்டும் இருக்கும் இது. பாருங்கள், சட்னியில் முக்கி சாப்பிட்டாச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.